குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், துபாயில இருந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஷேர் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது. அதுவும் ஹோம் டவுனில் இருந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்கான சரௌண்டிங்ஸோட ஒரு 2 days எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது 12 o'clock. ஸோ மத்தியானத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மத்தியானம் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பிரதரின்லாம் வந்திருந்தாங்க. அப்படிங்கிறதுனால அன்னைக்கு பக்கெட் பிரியாணி வாங்கியிருந்தோம். ஸோ அதில் கொஞ்சமாக சாப்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக அன்னைக்குள்ள லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. மத்தியானம் அன்னைக்கு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடித்ததும் அம்மா வந்து அப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்கணும், அப்பா ஷாப்புக்கு போகணுன்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அம்மாவையும் கூப்பிட்டுட்டு நான் அப்பா ஷாப்புக்கு தான் லஞ்ச் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்பா ஷாப்புக்கு போயிட்டு வரும்போது எதுவும் எனக்கு தராமல் அனுப்ப மாட்டாங்க. அன்னைக்குமே ஒரு பாட்டில் மிராண்டா அண்டு ஒரு பாட்டில் பல்பி ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த ஜூஸோட இதே ஃப்ளேவரில் துபாயில் ராணி ஜூஸ் அப்படின்னு வாங்கி குடிச்சிருக்கேன். ஜூஸ் ஐட்டம்ஸ்லேயே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஜூஸ் ஐட்டம்ஸில் ஒன்று ராணி ஜூஸ் தான். அப்பா ஷாப்புக்கு போயிட்டு அம்மாவை ஷாப்லேயே விட்டுட்டு நான் மட்டும் ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் வந்து ஷாப்புக்கு போகும்போதே ஜக்கு வந்து நல்லா தூங்கிட்டார். ஸோ ரிட்டர்ன் வரும்போது நல்ல தூக்கம். அவர் தூங்கும்போது எனக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது. அவரை பார்க்குறது தான் இந்த வீட்டில் எனக்கு ஒரு பெரிய ஒர்க்கு. ஸோ நான் ரிட்டர்ன் வரும்போது அவர் தூங்கிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஸோ மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஸோ அவர் தூங்குறப்பவே அவருக்கு பால் காய்ச்சி அவருக்கு கொண்டு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா அவர் எந்திரிச்சதும் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணி அவருக்கு வந்து பால் காய்க்கிறதுக்காக தான் கிச்சனுக்கு வந்திருந்தேன். என்னோட குழந்தை வந்து பிறந்து 6th month இருந்தே நான் அவருக்கு கவு மில்க் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ 1 வயசுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஆட்டுப்பாலுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆடு வந்து எங்கள் வீட்டிலே இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு வெளியில் வாங்கணும்னு இல்லை பால். ஸோ டெய்லி வீட்டில் 2 times பால் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பாலை அவருக்கு வந்து ஓகேவாக இருக்குது. அவரும் அதை ரொம்ப விரும்பி குடிப்பார். ஆனால் நான் பால் காய்க்கும்போது கொஞ்சம் இஞ்சியும் அப்புறமா கொஞ்சம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா மேஷ் பண்ணி தான் பாலை காய்க்கிறது. வேறு எதுவும் அப்படின்னா ஸ்டொமக்கில் எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால கூடவே ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சீவ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நல்லா விரும்பி குடிப்பார். பால் காய்ச்சிட்டு இருக்கும்போதே அவர் தூக்கம் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டார். ஸோ இப்போவுமே அந்த தூக்கத்தோட லேசினஸோடு தான் இருக்கார். அதில் இருந்து அவரை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் ஏதாச்சும் பேசி ஃபன் பண்ணி ஏதாச்சும் காட்டி கொடுத்துட்ருப்பேன். அப்போ அதில் இருந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த தூக்கத்தோட லேசினஸில் இருந்து வெளியில் வந்துடுவார். அதுக்கப்புறமா இன்றைக்கி அவுட்டிங் போனோம் அப்படின்னு சொன்னதுனால பால் காய்ச்சி வச்சுட்டு அவருக்கான ட்ரெஸ்ஸு தண்ணி இதெல்லாம் எடுத்து வைக்கிற அந்த கேப்பில் அவரை இப்படி ஸ்விங்கில் உட்கார வச்சேன்னா அவர் பாட்டில் உட்காந்து ஆடிட்டுருப்பார். அப்போ என் வேலையும் இன்னொரு பக்கம் நடந்துடும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவரை ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்காக வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். இது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. அவரை ஃப்ரெஷ்அப் பண்ணுறது அப்புறம் அவருக்கு ட்ரெஸ் போட்டு விடுறது வரைக்கும் உள்ளது ஒரு பெரிய டாஸ்க்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பெரிய இது முடிஞ்சது மாதிரி எனக்கு. ஓகே, ஒரு வழியாக எல்லாமே ரெடி பண்ணி அவரையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து. நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பட்டணம் பீச் தான். இன்றைக்கி போகிற பிளானே இல்லை. ஆக்சுவலி நாளைக்கு போகிறதா தான் பிளான். பட் இன்றைக்கி பிரதரின்ல வந்ததுனால இன்றைக்கி ஜஸ்ட்டு வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னு பட்டணம் பீச் தான் போயிருந்தோம். அது வந்து எங்களோட ஹோம் டவுனுக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு பீச் தான். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பீச். பட் இது வந்து என்னோடய ஃபேவரட் பீச் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரோம், அவ்வளோதான்.
இப்போ வந்து நாங்கள் பீச் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து ஹார்பர் இருக்குது. பட் அன்னைக்கு நாங்கள் போகும்போதே ஈவினிங் பக்கத்தில் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டிருச்சு. ஸோ அதனால ஹார்பர் எதுவும் போகலை, அதனால நான் அதை ஷேர் பண்ணலை. ஜஸ்ட் பீச்சுக்கு போயிட்டு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். ஸோ இங்கே ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு இங்கே பெருசாக எதுவும் இல்லை. தட்ஸ் வை இது எனக்கு வந்து ஃபேவரட்டான பீச் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். பட் எனக்கு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஃபேவரட்டான நிறைய பிளேசஸ் இருக்குது. அது எதுவுமே நான் இன்னும் போகலை. நிறைய பிளானோட வந்தாலும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு பிளானோட வந்தாலும் நம்ம ஹோம் டவுனில் வந்து பண்ண வேண்டிய நிறைய ஒர்க்கில் அதிலே பிஸியாக இருக்கும்போது இங்கெல்லாம் போகிறதுக்கான மைண்ட் செட் இருக்குது. அது கிடைக்கிறதே 1 month வெக்கேஷன். அதில் எங்கெங்கே போகிறதுக்கு அண்ட் என்னென்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் தோணும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு அப்பப்போ இந்த மாதிரி வெளியில் கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வர்றது, அந்த வெளியில் போய் என்ஜாய் பண்ணுறது ரிலாக்ஸ் பண்ணுறது மாதிரியான வீடியோஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சிலது மோஸ்ட்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோலையே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே இந்த பட்டணம் பீச் வந்தது கூட அன்னைக்கு எங்கள் பிரதர் இன் லா வீட்டுக்கு வரல அப்படின்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். அவங்க வந்ததுனால ஜஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வெளியில் வந்தோம். ஆனால் நான் இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து ஜக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணது தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது. ஜக்கு வந்து பீச்சுக்கு வந்து எப்போ வந்திருக்காரு லாஸ்ட்டு அப்படின்னா ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவருக்கு நடக்கிற அந்த ஸ்டேஜ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்தோம். நானும் என் ஹஸ்பண்டுமா கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஆனால் அப்போ அவருக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. பட் இப்போ அவருக்கு வந்து 2 வயசு ஆக போகுது. இப்போ அவருக்கு எல்லாமே ஓரளவு அவரோட சரௌண்டிங்ஸ் வந்து தெரியும். அப்படிங்கிறதுனால பீச் பார்த்ததும் என்னது புது இடமா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவரையே மறந்து அவர் விளையாடிட்டு இருந்தார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவரோட அப்பா இருக்கிற இடம் தான் அவரோட இடம். ஆனால் அன்றைக்கி அவரோட அப்பா கூட கண்ணுக்கு தெரியலை. அந்த அளவுக்கு பீச்சோட அந்த மண்ணில் வந்து விளையாடிட்டு இருந்தார். எப்போவுமே நான் பீச் போனால் இந்த பானிபூரி மசால் வந்து வாங்கி சாப்பிடுவேன். அது பீச்சுன்னு மட்டும் இல்லை, எந்த டூரிஸ்ட் பிளேஸில் இது சேல் பண்ணிகிட்டு இருந்தாலும் வாங்கி சாப்பிடுவேன். அன்றைக்கும் அதே மாதிரி தான் அந்த தள்ளுவண்டி கடை அண்ணாவை பார்த்ததும் ஓடி போயிட்டேன் கடை பக்கம் வாங்குறதுக்காக. அண்ட் அன்னைக்கு ஒரு 1/2 hour பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே இருட்டிருச்சு டைமு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டுக்கு போகும்போதே ஆன் த வேல ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு டாய்ஸ் மாதிரி ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பேபி ஷாப்புக்கும் போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளானில் கிளம்பியாச்சு. ஜக்கு கூட்டிகிட்டு எப்போ நாங்கள் காரில் போனாலும் அவருக்கு அவரோட அப்பா மடியில் உட்கார்றது தான் ஃபேவரட்டான பிளேஸு. அது அவங்க அப்பா டிரைவிங்கில் இருந்தாலும் சரி, டிரைவிங்கில் இல்லாமல் இருந்தாலும் சரி. இப்போ கூட அப்படி தான் என் கூட தான் உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் அவங்க அப்பா முன்னாடி உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு அதுக்கே அடம் பிடிச்சிட்டாரு முன்னாடி போகணும் அப்படின்னு. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் நியர்பையில் இருக்கிற ஒரு பேபி ஷாப்பில் தான் குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்குறதுக்கு போயிருந்தோம். என்னோட பிரதர் இன் லாவோட குழந்தைக்கு தான் டாய் வாங்க வேண்டியது இருந்துச்சு. மெயினாக அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ இவருக்குமே ஒரு 2 பால் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். இவர் இப்போ வந்து பால் வச்சு நல்லா விளையாடுறாரு, ரொம்ப விரும்பி விளையாடுவார். ஸோ அதனால் அவருக்கும் ஒரு 2 பால் வந்து வாங்கியாச்சு. இவருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டே எடுத்தப்போ நிறைய டாய்ஸ் வந்துருந்துச்சு ப்ரெசன்டேஷனாக. ஸோ அதுவே வீடு நிறைஞ்சிருக்கு. எனக்கு எப்போவுமே அது டாய்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு அளவோடு இருக்கிறது தான் பிடிக்கும். குழந்தைங்க எவ்வளோ தூரம் எதை வச்சு விளையாடுறாங்களோ அவ்வளோதான் வாங்கி கொடுக்கணும். எதில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அண்ட் எது அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்கோ, எது அவங்களுக்கு தேவையானதோ அவ்வளோதான் வாங்கி கொடுக்கணும். நான் துபாய் போகும்போது இவரை வந்து அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ இவருக்கு ப்ரெசன்டேஷனாக வந்த டாய்ஸில் ஆஃப் ஆஃப் த டாய்ஸ் ஃபுல்லாகவே அம்மா வீட்டில் கொடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ இவருக்கு விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸ் இருக்குது. அண்ட் இனி அவர் வளர வளர அவருக்கு அந்தந்த ஸ்டேஜில் என்னென்ன தேவையாக இருக்குமோ அது அந்தந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவருக்கு என்ன தேவையோ அது வீட்டில் இருக்குது. அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக இப்படி நான் வெளியில் வந்து வாங்குறதில்ல. அது ஈவன் ட்ரெஸ் கூட அப்படி தான் நிறையவே இருக்குது.
ப்ரெசன்டேஷனாக வந்தது தான் எல்லாமே. ஸோ எல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால எதுவுமே நாங்கள் எக்ஸ்ட்ரா இவருக்கு வாங்குறதில்ல வெளியில் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி வரும்போது இப்போ நம்ம வேறு யாரோ ஒரு பேபிக்காக வாங்க வரும்போது கூட எதையாவது பார்த்து அடம் பிடிச்சாரு அப்படின்னா வாங்கி கொடுக்காம இருக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அப்படி ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்குறது. அண்ட் அங்கே பர்ச்சேசிங் முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். அன்னைக்கு நான் நைட்டு அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே விலாக் தான். நெக்ஸ்ட் டே ஒரு ஈவினிங்கில் இருந்து எடுத்த விலாகு. இதுவுமே நாங்கள் அவுட்டிங் தான் போயிருந்தோம். அதனால தான் அதையும் கூடவே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா என்னோட ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் தான். நான் எத்தனை வாட்டி போனாலும் அழுக்காத ஒரு இடம் கன்னியாகுமரி பீச் தான். அது என்னன்னு தெரியல, எவ்வளோ வாட்டி போயாச்சு. ஆனால் எத்தனை வாட்டி போனாலும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது மாதிரி இருக்கும் எனக்கு அந்த பீச்சுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸும் கன்னியாகுமரி பீச்சு. ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்னோடய அங்கிளுக்கு வந்து ஒரு மீட்டிங் கன்னியாகுமரியில். ஸோ அவர் மீட்டிங் அட்டன் பண்ண போவார். நானும் ஹஸ்பண்டும் குழந்தையும் பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவருக்கு மீட்டிங் முடிச்சதும் ரிட்டர்ன் வர்றது தான் எங்களோட பிளான் இன்றைக்கி. ஸோ அதனால் அப்படியே கன்னியாகுமரி பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே பீச்சுக்கு வந்து கால் எதுவுமே நாங்கள் இன்றைக்கி நினைக்கல. ஜஸ்ட்டு வெளியில் மட்டும் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி பீச் வரும்போது இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணுன்னா முன்னாடி கன்னியாகுமரி பீச் வந்தோம் அப்படின்னா கொஞ்சமாக தான் சீட்டிங் ஏரியா இருக்கும், நம்ம உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ வந்து நல்ல நீளமாக சீட்டிங் ஏரியா பண்ணியிருக்காங்க. ஆனால் டே பிஃபோர் நாங்கள் பட்டணம் பீச்சில் என்ஜாய் பண்ண அளவுக்கு ஜக்கு வந்து அன்னைக்கு என்ஜாய் பண்ணலை. அவருக்கு வந்து என்னமோ மணலில் விளையாடுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல். அன்னைக்கு நாங்கள் கீழே கொண்டு போகல அவரை சீ பிளேஸ்க்கு. ஏன்னா கன்னியாகுமரி பீச் பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். குழந்தைங்களெல்லாம் அந்த ஏரியாவில் கொண்டு போகவே முடியாது. அதனால் அதுக்கு பயந்து தான் கொண்டு போகலை. இது எனக்கு பெருசாக குழந்தைங்கள கொண்டு போய் ஹேண்டில் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாததுனால எனக்கு வேறு கொண்டு போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தோணுச்சு. அதனாலேயே இந்த மாதிரி சீட்டிங் ஏரியாலே உட்கார வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. கன்னியாகுமரி சீஷோரோட ஷாப்பிங் பர்ச்சேசிங் பற்றி கேட்டிங்க அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் அதை வந்து நான் வீடியோவில் காமிக்கலை. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஷாப்பிங் பர்ச்சேசிங் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வாங்குங்க, ஆனால் வந்து சிலது வந்து ரீசனபிளாக இருக்கும், சிலது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் அது ஒர்த் ஃபார் மணியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதெல்லாம் ரொம்ப லோக்கல் ஐட்டம்ஸாக இருக்கும், குவாலிட்டியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சிலது நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சிலது குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நம்ம எடுக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோன்னா அது வந்து ஏதாச்சும் ஒரு டேமேஜ் இருக்கும். ஸோ நான் அதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் அங்கேருந்து ஒரு 8:30 9 போல் நாங்கள் ரிட்டர்ன் ஆனோம் வீட்டுக்கு. நாங்கள் ஆன் த வேலையே டின்னரை முடிச்சுட்டு வந்தோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பரோட்டா அண்ட் எக் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் என்னோடய குழந்தைக்கும் ஃபாதர் இன்லாவுக்கும் கல் தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவருக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ தோசை ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஜக்குக்கு வந்து செல்ஃப் ஈட்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நம்ம ஊட்டி விட்டால் பிடிக்காது, அவராக எடுத்து சாப்பிட்டா தான் நல்லா சாப்பிடுவார். அண்ட் வயிறு நிறைய சாப்பிடுவார். சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிட்டார். அவ்வளோதான், நம்ம விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் துபாயிலேருந்து ஹோம் டவுன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஒரு 2 டேஸை உங்கள் கூட ஒரு லாங் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் போய் பாருங்கள். பேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர்வான கண்டென்ட்டோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.